பொல்லாத காரியங்களெல்லாம் மனுஷனுக்குள்ளே இருந்து வர்றது எல்லா தீமைகள், எல்லா பொல்லாப்புகள், அவனை சீரழிக்கிற எல்லா காரியங்களும் சொல்லிட்டு சொல்கிறாரு. இது எல்லாம் எங்கேருந்து வருது? மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வருகிறதுன்றார். பொல்லாத காரியங்கள் இருதயத்திலிருந்து எப்படி வருது? இந்த இருதயம் பாவ இருதயமாக இருக்குது, இந்த இருதயம் பொல்லாத இருதயமாக இருக்குது. பாருங்கள், சங்கீதக்காரன் பெரிய பாவத்தை செய்கிறான். இன்னொருத்தனுடைய மனைவியை தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டு அந்த ஆளையும் கொன்னுட்டான் தந்திரமாக. யார்? புருஷன்காரனே கொன்னுட்டான். இது வந்து தினத்தந்தியில் வந்த கதை இல்லை, பைபிளில் இருக்கிற கதை. குழப்பிடக்கூடாது, அதுலேயும் அந்த மாதிரி கதைலாம் வருது. இது பைபிளில் இருக்கிற கதை. ஆளை கொன்னுட்டு அவன் மனைவியை எடுத்துக்கிட்டான். பாருங்க, ஒரு ராஜா ஈஸியாக பண்ணலாம், ஏன்னா அவனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. ராஜா வேற எது தெரிவிக்க முடியுமா? பவர் இருக்க கையில். இந்த பவர் இருக்க ஆளுங்க ரொம்ப சுலபமாக பண்ணுவாங்க. இதை பவர் இருக்குது, பண்ணிட்டான் பாருங்க. பண்ணிட்டு பிறகு நாத்தான் வேல் என்ற தீர்க்கதரிசி வந்து அவனை கண்டிக்கிறான். தீர்க்கதரிசன் சொல்கிறான், உள்ளம் குத்தப்பட்டவனாக தேவனுக்கு முன்பாக போகிறான், மனம் திரும்புகிறான், தேவனுக்கு முன்பாக தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுறான். அதான் 51ஆவது சங்கீதம். அவன் அறிக்கை செய்கிறத பாருங்கள், அவன் ஜெபத்தை பாருங்கள், எப்படி ஜெபிக்கிறான். அதில் 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்கிறான், தேவனே சுத்த இருதயத்தை எனக்கு தாரும், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டான் ப்ராப்ளம் எங்கன்னு. ரொம்ப நாளாகவே இது உள்ளத்தில் இருக்குது, இருதயத்தில் இருக்குது. இது உள்ளே வேலை செஞ்சுக்கிட்டே வந்தது. இந்த பொல்லாத எண்ணங்கள், ஆசை, இச்சைகள், பொல்லாத காரியங்கள் எல்லாம் என் உள்ளத்தில் குடி கொண்டிருந்தது. இதை உள்ளத்தில் அனுமதிச்சிட்டேன். நான் தாய் என்னை பாவத்திலே, என்னை துர்க்குணத்திலே நான் உருவானேன், தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள் என்று சொல்லுகிறான். பிறக்கும்போதே ஆண்டவரே ஒரு பாவ இருதயமாக இருக்குது இது. அதுக்கப்புறம் நானும் நிறைய இந்த பாவ இருதயம் இழுத்த பக்கம்லாம் போய் இந்த இன்பங்களெல்லாம் அனுபவித்து இப்படி பொல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஆசை இச்சைகளால் இந்த உள்ளத்தை இருதயத்தை நிரப்பிட்டேன். அதனால் அந்த ஆசையை அடக்கி கொள்ள முடியாமல் இன்னொருத்தனை கொன்னவனுடைய மனைவியை எடுத்துக்கொள்ளுகிற அளவுக்கு ஒரு இரக்கமற்றவனாக, ஒரு பண்பற்றவனாக, ஒழுக்கமற்றவனாக, அவ்வளவு மோசமான ஒரு கிரிமினலாக நான் மாறிட்டேன். என்னை மாற்றினது எது? என்னுடைய இருதயம்தான் என்னை மாற்றிவிட்டது. எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை சிருஷ்டித்து தாரம். கோளாறு இருதயத்தில் ஆண்டவரே நான் கண்டுபிடிச்சிட்டேன். சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டித்து தாரும். நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆவின்ற வார்த்தையும் வருது. இருதயம் ஆவின்னு அவன் சொல்லும்போது ரெண்டும் ஒன்றே தான் குறிக்குது. அவனுடைய உள்ளத்தை, உள்ளான மனுஷனை, ஆவி மனுஷனை. அங்கே தான் கோளாறு பாருங்க. இதில் தான் எல்லா பிரச்சனையும் வந்தது. மனுஷன் தன்னுடைய இருதயத்தில் பாவத்தை அனுமதித்த போது ஏதேன் தோட்டத்தில் எல்லாம் நல்லா இருந்தது பாருங்கள். நல்லா வாழ்ந்துட்டு தான், சொகுசாக வாழ்ந்துட்டு இருந்தான். தேவன் எல்லாத்தையும் கொடுத்துருந்தாரு.